ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை தியானத்திற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன என்று சொல்லப்படுகிறது. இங்க நம்ம பார்க்கிற காரியம் இருந்தவர், அப்புறம் இருக்கிறவர், மீண்டுமாக வரப்போகிற அந்த தேவனை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் அவருடைய பரிசுத்தத்தை குறித்தும் இவைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஓய்வில்லாமல் இரவும் பகலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இதெல்லாம் பரலோகத்தில் இருக்கக்கூடியதான அந்த சிங்காசனத்தில் நடக்கக்கூடியதான காட்சிகளை குறித்து இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்க முடியும். இப்ப தேவனாய் கர்த்தர் சதா காலங்களிலும் அவர் எப்படி இருக்கிறாராமா? உயிரோடு இருக்கிறார். ஆகவே உயிரோடு இருக்கிற தேவனை இவைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி இரவும் பகலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இவைகளுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வந்ததுன்னா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதைக்காகவே தான் அவைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அவைகள் என்ன செய்கிறது? அவருடைய மகத்துவத்தை நினைத்து அவர் பரிசுத்தத்தையும் மகத்துவத்தையும் அவைகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது கூட 47வது சங்கீத 8வது வசனத்துல சொல்லும் போது தேவன் ஜாதிகள் மேல அரசாளுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அப்ப சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் எதற்காக வீற்றிருக்கிறார்? அவர் ஜாதிகளின் மேல் ஆளுகை செய்வதற்காக அவர் வீற்றிருக்கிறார். இப்ப ஆளுகை என்பது அவருடைய அதிகாரத்தை குறிக்கிறது, அவருடைய வல்லமையை குறிக்கிறது. அப்ப அவர் ஆளுகை செய்யணும்னு அவர் சாதாரணமானவர் அல்லவே. ஆகவேதான் அவைகள் இரவும் பகலும் துதிக்கிறது, அந்த மகத்துவத்தை சொல்லி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஓய்வில்லாமல் என்று சொல்லப்படுகிறது. நம்மளோட வாழ்க்கையில கூட நம்மளுடைய உள்ளத்துல எப்போதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் எங்க நடக்கக்கூடிய காரியம்? என் ஆத்துமாவிலே, என் ஆவியிலே அது நடக்கக்கூடிய காரியமாய் இருக்க வேண்டும். அதற்காக தான் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறார். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்துக்குள்ள இந்த பொக்கிஷம் இருக்கிறது, இந்த வல்லமை இருக்கிறது. பாருங்க, நம்ம எல்லாம் மண்ணினாலே என்ன செய்யறோம்? உருவாக்கப்பட்டவர்கள். இந்த மண்பாண்டை எப்ப வேணாலும் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட உடைந்து போகிறதான ஒன்றுக்கும் உதவாததான இந்த மண்ணுக்கு மகிமையை கொடுத்து அந்த மகத்துவத்தை, அந்த வல்லமையை நமக்குள்ள வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ற அந்த தெளிவான மகிமையான அந்த சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்களா இருக்கிறோம்னு பாருங்க. அது மாத்திரமல்ல, இந்த வல்லமையானது 6ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே அவர் பிரகாசித்தார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். பாருங்க, இந்த வல்லமை குறித்து நம்ம பார்க்கும்போது இருளின் அதிகாரத்தில் இருக்கிறவர்களை வெளியிலே கொண்டு வரக்கூடிய வல்லமை. அவர் அரசாளுகிறவர் அல்லையா? ஆகவே அவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால இந்த இருட்டுக்குள்ள இருக்கிறதான அந்த இருட்டின் வல்லமையை உடைத்து இந்த பிரகாசமானது அது வெளியிலே வருகிறதா இருக்கிறது. இதை எங்களுடைய இருதயங்களிலே பிரகாசிப்பிக்க பண்ணிக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி என்று சொல்லப்படுகிறது. எப்படியெல்லாம் தேவனை அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்க, முகத்தில் இருக்கிற அறிவாகிய ஒளி. அது மாத்திரமல்ல, எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். அதுதான் நம்மளுக்கும் சொல்றதுக்கு இருக்குது. அப்படி சொல்றதுக்கு இருக்கும்போது
இரவும் பகலும் அவரை நாமும் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அதற்காகத்தான் நமக்குள்ளாக இந்த வல்லமையின் தேவன் வந்திருக்கிறார். அவருடைய மகத்துவத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் வல்லமையை குறித்தும் பேசுவதற்காக. மாத்திரமல்ல, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல சொல்லும் போது இந்த வல்லமையின் ஆவியானவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாய் இருக்கிறார். அவர் வல்லமையின உள்ள தேவன், அது மாத்திரமல்ல பயங்கரமான தேவன். பயங்கரமான காரியங்களை எல்லாம் செய்வார். இந்த இடத்துல சொல்லும் போது அவர் சொல்றது கூடிய அந்த பயங்கரம் எப்படி தெரியுங்களா? ஜாதிகளில் இருந்து தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறதற்காக குளவிகளை அவர் அனுப்புவார். கல்லுகளை போட்டு யுத்தம் பண்ணி தமது ஜனங்களை விடுதலையாக்குவார். அநேக காரியங்களை நாம் என்ன செய்ய முடியும்? பழைய ஏற்பாட்டுல அந்த வல்லமையை குறித்து நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய மகத்துவத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்டவர் தான் சொல்றாரு, பயப்பட வேண்டாம், யாருக்காகவும் பயப்பட வேண்டாம், எதிரிகளை கண்டு நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதை 19வது வசனத்துல பார்க்கும்போது, நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா 7 விதமான ஜாதிகளை கண்டு நீ பயப்படாத, நான் இருக்கேன், நான் என்னுடைய வல்லமையை நீ பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கீல்ல அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அந்த வல்லமையின் தேவன் தான் ஒளியாய் நமக்குள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்ப நம்ம எதுக்கெல்லாம் பயப்படுகிறோமோ, கர்த்தருடைய பிள்ளைகள் எதை கண்டு அஞ்சுகிறோமோ, அன்னைக்கு சொன்ன உபாகமத்தில் பேசின அதே ஆண்டவர் தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வெற்றி சிறந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதற்காகமா பயப்படுகிற? நீ பயப்படுகிற காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம் அப்படின்றாரு. நீ பார்த்து பயப்படுகிறதை எல்லாம் அதுக்கெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாரு? விலக்கி காத்து கொள்ளுவார் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும்போது, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் அப்படின்றாரு. அப்ப வாக்குத்தத்தம் பண்ணினவர் பாருங்க, நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யாருக்கு? உனக்கும் உன் சந்ததிக்கும் என்று சொல்லுகிறார். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம், ஒரு வல்லமையான ஒரு காரியம். அந்த உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அவருடைய வல்லமையை புரிந்து கொண்ட நீங்களும் நானும் பயப்படாதபடிக்கு எந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறோமோ அந்த காரியத்திலிருந்து தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணி அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்குவார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த தூதர்களை போல அவரை இரவும் பகலும் ஓய்வில்லாமல் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அந்த மகிழ்ச்சியைத்தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட வல்லமையான பரிசுத்தமான உன்னதமான மகத்துவமான தேவன் ஆவியாகிய நமக்குள் இருக்கிறார். அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆகவேதான் அவரை ஆவியிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் இரவும் பகலும் ஓய்வின்றி தியானித்து நாம் அவருக்கு மகிமையை செலுத்துவோம். நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் பயப்படாமல் இந்த வல்லமை உள்ளவரை இருதயத்திலே தியானித்து இன்னும் அதிகமாய் இன்னும் ஆழமாய் அவரை நேசித்து மற்றவர்களுக்கும் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒருபோல உதவி செய்வாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.